சொதப்பல் சமையலுக்கு அப்புறமா சூப்பர் சமையல் செஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு காலையிலேயே ஃப்ரெஷ்ஷாக மீன் வாங்கியாச்சு. இந்த மீனுடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மடவை மீன். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுவும் பொரிச்சோம்னா டேஸ்ட் உண்மையாகவே வேறு லெவலில் இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. கட் பண்ணி காமிக்கிறேன், எப்படி இருக்குது பாருங்கள். இதை கட் பண்ணி எடுத்துன்னு வந்தாச்சு. மீன் உண்மையாக மறுபடியும் சொல்லினே இருக்கிறேன், அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருந்தது மீனை வச்சு புது ரெசிபி ஏதாவது செய்வேன்ட்டு யூடியூப் தேடி பார்த்துட்டே இருக்கும்போது தான் பொரிச்ச மீன் தொக்கு சொல்லிட்டு ஒரு ரெசிபி பார்த்தேன். என்ன ரெசிபி செய்யணும்னு பார்த்தாச்சு. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு மீன் பொரிக்கிறதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் ஊறினதுக்கு அப்புறமா மீனை நல்லா பொரிச்சு எடுத்துப்போம். நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கடாயில் ஆயில் விட்டு கடுகு போட்டு வெங்காயம் போட்டு கருவேப்பிலை உப்பு சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி போட்டு அதுவும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து தேவையான அளவு குழம்பு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் லைட்டாக தண்ணி விட்டு கொதி வந்ததுக்கு அப்புறமா எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சிருந்த மீனை எடுத்து தொக்குல போட்டதுக்கு அப்புறமா ஒரு 10 மினிட்ஸ் இந்த பக்கமாக ஒரு திருப்பி விட்டு இறக்கி சாப்பிட்டு பார்த்தோம்னா டேஸ்ட் வேற லெவலில் இருந்தது. உண்மையாகவே நம்ம சாதாரணமாக மீனை பொரிச்சு சாப்பிட்றதுக்கும் இந்த மாதிரி தொக்கு வச்சு மீனை பொரிச்சு அதில் போட்டு சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் உண்மையாகவே அல்டிமேட்டாக இருந்தது. நான் கொஞ்சம் டவுட்டாக தான் ட்ரை பண்ணேன் எப்படி வருமோன்னு, ஆனால் உண்மையாகவே டேஸ்ட் சூப்பராக இருந்தது. நீங்களும் மறக்காமல் தைரியமாக ட்ரை பண்ணுங்க. டேஸ்ட் வேற லெவல். தேங்க்யூ டு ஆல்.